Hello friends, welcome to Amuma's Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி செய்ய போறோம். உளுந்து புட்டு தான் செய்ய போறோம். இந்த உளுந்து புட்டு பாத்தீங்க அப்படினா சிகப்பரிசி சேர்த்து செய்ய போறோம். ரொம்ப சுவையாவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் சத்தானது. வளர்ற குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ நல்லது. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் வாரத்துல 2 முறை கொடுக்கும்போது அவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க. இந்த உளுத்தம் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் ஆல் ஆப்ஷனும் மறக்காம கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உளுந்து புட்டு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு கூட சேர்க்கறதுக்காக சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிகப்பரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கு, நார் சத்து இருக்கு, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக ஒரு 1/2 கப்பு போல இந்த மாதிரி சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இது மாதிரி நான் ஒரு 2 மணி நேரம் இது மாதிரி நல்லா ஒரு 2-3 தண்ணியில கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். 2 மணி நேரம் கண்டிப்பா ஊறணும். சிகப்பரிசி எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஊற வச்சுதான் செய்யணும். இப்ப இது 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இதை ஒரு துணியில போட்டு ஒரு 20 நிமிஷம் உலர்த்தணும் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம மாவா ட்ரையா பொடிச்சுக்கலாம். முதல்ல ஒரு துணியில உலர்த்திக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி நல்லா வடிய விட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபில்டர்ல சேர்த்துட்டு வடிச்சோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் சுத்தமா வடிஞ்சிரும். இப்ப ஒர்க்கிங் ஏரியாலே இந்த மாதிரி ஒரு டவல் போட்டிருக்கேன், காட்டன் டவல். இதுல நம்ம காய வச்சுக்கலாம். இப்ப இது மாதிரி நல்லா பரவலா போட்டாச்சு. இது தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு காஞ்சு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். உளுந்து புட்டு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உளுந்து இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்குங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கிடைக்கல அப்படின்னா மட்டும் உருண்டை உளுந்து நீங்க நார்மலா நம்ம இட்லி தோசைக்கு போடுவோம் இல்லையா, அந்த உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதை முதல்ல வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்காக வெறும் கடாயில உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போது கொஞ்சம் அடிக்கனமான கடாய் வச்சுக்கோங்க, அப்பதான் வறுபடும் ஒரே மாதிரி. மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா ஒண்ணு போல வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துருங்க. உளுந்து பாருங்க நல்லா வறுபட்டுச்சு, நல்ல மணமா இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு இருக்கணும், நல்ல வாசனை வரும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இந்த அரிசி போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் போலயே ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கலகலன்னு காஞ்சிருச்சு பாருங்க. இதை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப இந்த மாதிரி மிக்சி ஜார்ல மாத்திருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். எப்பவும் போல நம்ம புட்டு மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா வேண்டியது இல்ல, ஓரளவுக்கு நான் அரைச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிருக்கு, அதாவது லைட்டா ரவ ரவையா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா புட்டுக்கு சரியா இருக்கும். இதை நம்ம அடுத்ததா வறுத்துக்க போறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சு வறுத்துக்கலாம். இப்ப வெறும் கடாய் வச்சிருக்கேன். இதுல நம்ம அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யறதுனால புட்டு நல்லா பொல பொலன்னு இருக்கும். 1 நிமிஷம் போல வறுத்தா போதும். நல்ல சூடான கடாயில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி புட்டு நீங்க அடிக்கடி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அவங்க எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் இந்த மாதிரி புட்டு பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல 1 தடவை 2 தடவை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்க. கைகால் வலி எல்லாம் இல்லாம எலும்பெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ரென்தன் பெறும். நீங்க இதை சாப்பிடவே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதை நீங்க நிறைய ஒரு கிலோ கணக்குல வாங்கிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி சிகப்பரிசியை ஊற வச்சு காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலேயே ஒரு 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். கரெக்டா ப்ராசஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெளியிலேயே வச்சுக்கலாம். நம்ம நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். இதுவும் அப்படியே ஆறட்டும். உளுந்து வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. உளுந்து மாவு பாத்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாவே அரைச்சிருக்கு. கொஞ்சமா ரவ ரவையா இருக்கு லைட்டா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியா இருக்கும். இதையும் சலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரைச்சி எடுத்த உளுந்து மாவை உள்ள சேர்த்துட்டோம். கூடவே ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்தோம் இல்லையா, காய வச்சு சிகப்பரிசி மாவு, இதை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் சேர்க்க தான் போறோம், அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் ஒன்னா கையால கலந்து விட்டுறலாம்.
இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் லேசாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட புட்டு. தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. நல்லா கையால் இறுக்கி பிடிக்கும்போது நல்லா உங்களுக்கு இறுக்கமான உருண்டையாக வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி உதுத்தி விட்டோம் அப்படின்னா உதிராக வரணும். இதுதான் பக்குவம். அவ்வளோதான், நம்மளுக்கு புட்டுக்கான மாவு ரெடியாக இருக்குது. கலந்து எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உதிராக கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்குது. அதனால் அப்படியே வேக வச்சுக்கலாம். அதுக்காக நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே ஈரம் இல்லாமல் துணியை நான் போட்டிருக்கேன். மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு துணி ஒன்று இது மாதிரி மேலேயும் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வேர்த்து விழாமல் இருக்கும். அதாவது மேல் மூடியிலேருந்து தண்ணி விழுகாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். 10லேருந்து 12 நிமிஷம் போல் வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புட்டு மாவு வேக வச்சு ஒரு 12 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த உளுந்தோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையால் நல்லா இந்த மாதிரி சேர்த்து திரிச்ச மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி உருண்டை மாதிரி சேரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்தா இன்னும் ஹெல்த்தி. நீங்கள் கருப்பட்டி கூட தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. அது கூடயே ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும். கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான உளுந்து புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நெய் வாசனையோடு இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு ஓட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம அந்த உளுந்து புட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு சூப்பராக மணக்க நல்ல சத்தான உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து புட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். அதே மாதிரி ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு பதிலாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும். இந்த உளுந்து புட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்முமாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.